அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல் வே ஆஃப் ஜன்னா. இன்னைக்கு நம்ம நோன்பு என்றால் என்ன? அது யார் யார் மீது கடமை அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோன்பு அப்படிங்கிறது அல்லாஹ்விற்காக மட்டுமே உண்ணாமலும், பருகாமலும், தீய செயல்கள செய்யாமலும் இருக்கிறது தான் நோன்பு அப்படின்னு பேரு. இந்த நோன்ப ரமலான் மாதத்துல ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹு தாலா கடமையாக்கியுள்ளான். அல்லாஹு தாலா தன்னோட திருமறையில, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் தூய்மையடையோர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இன்னும் இன்னொரு அத்தியாயத்துல இந்த குரான் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. அது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். நேர்வழியை தெளிவாக கூறும். பொய்யை விட்டும் உண்மையை பிரித்து காட்டும். உங்களில் அம்மாதத்தை அடைவோர் நோன்பு நோற்கட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லியிருக்கான். இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல மட்டும் இல்லாம, அவர்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஆயத்தின் மூலமா நமக்கு தெரியுது. இவ்வளவு சிறப்பும், கண்ணியமும் மிக்க இந்த நோன்ப எந்த காரணத்துக்காகவும் நம்ம விடக்கூடாது. எனவே அல்லாஹ்விற்கு பொருத்தமான முறையில் இந்த நோன்பை நோற்க நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.